நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் வெற்றி இழந்துட்டோம்னா முதல்ல நம்ம சொல்கிற வார்த்தை, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். அது உண்மையான காரணம் இல்லை. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, சுயநினைவோட ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடல் வலிமையும் அறிவு வலிமையும் இருந்தால் உங்கள் மனசுக்கு எட்டினத்தை தான் நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க. சரி, உங்களுடைய முடிவு சரி. அப்போ ஏன் வெற்றியை இழந்துட்டோம்? முதல் விஷயம், திங்க் பாசிட்டிவ். நான் இப்போ சொல்கிற விஷயம் வெற்றியை இழந்துட்டோன்னு சொல்கிறேன். இதை இப்படியும் சொல்லலாம், தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக முதல் விஷயம் திங்க் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். ரெண்டாவது காரணம், நீங்கள் சரியான வழிமுறையை பயன்படுத்தலை. உங்கள் மெத்தடாலஜி தப்பு. நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க. அது எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க என்னன்றதை சிந்திங்க. ஓகே, இல்லை சார், நான் சரியான வழிமுறை தான் நான் பயன்படுத்தினேன், சரியான வழியில் தான் போனேன், இருந்தும் தோத்துட்டேன். இதுவும் நடக்கும், சாத்தியம். அப்போ என்னவாக இருக்கும்? உங்களுடைய கள நிலவரம், சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் சரியாக அமையணும். அப்போ நல்ல நேரம் சொல்கிறீங்களா? அது கிடையாது. உங்களுடைய கள நிலவரம், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயில் அடிக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேலையை தான் செய்ய முடியும். மழை பெய்யுதுன்னா அதுக்கு தகுந்த வேலையை செய்ய முடியும். அது நீங்கள் உங்களோட முயற்சி பண்ணக்கூடிய அந்த கால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் இருக்கலாம். இது 3 மட்டுமே தான் காரணம், மற்ற எந்த விதமான காரணமும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு தடவை வெற்றி இழந்துட்டோம்னா அதோடு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு அந்த விஷயத்தையுமே கைவிட்டுறோம். அப்படி பண்ணுறதால தான் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் மேனும் பார்த்திங்கன்னா இதை பின்பற்றி தான் அவங்க அடுத்த விஷயத்த சக்ஸஸை நோக்கி போகிறாங்க. இப்போ யாரெல்லாம் ஃபெயிலியரை நோக்கி அடுத்த முடிவு இதோட லைஃப் எண்டுன்னு நினைக்கிறோமோ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எடுத்த டெசிஷன் சரினா, நீங்கள் போகக்கூடிய வழி சரினா, நீங்கள் எடுத்த முயற்சி சரினா, உங்களுக்கு சரியான கால சூழ்நிலை அமைஞ்சினா நிச்சயம் லைஃப்பில் ஜெயிக்க முடியும்.